ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா வெளியில் கிறிஸ்பியாக மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்க கூட இதை ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டீ போடுற டயத்தில் கூட ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இதை செய்கிறதுக்குமே அதிகமான பொருட்களோ இல்லை அதிகமான நேரமோ தேவைப்படாது. அதனால் வீட்டில் உள்ள சிம்பிளான பொருட்களை வச்சே நம்ம இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பிரெட் க்ரம்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்க இந்த ப்ரெட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை அரைச்சி எடுத்த பிறகு பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல மணல் போல் இது போல் தான் இருக்கும். அதுக்கப்புறமா நல்ல அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸை சேர்த்துக்கலாம். இது கூட வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல மாவு போல் மசிச்சு விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலையையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா தேவையான அளவு உப்பு. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கை போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் வெறும் ப்ரெட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதனால் இதில் சரியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விடுங்க. அப்போ ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்ல உருண்டையாக நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல உருண்டையாக நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துகிட்டு எந்த சைஸில் நம்ம இந்த ஸ்நாக்ஸை செய்ய விரும்புகிறோமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு மாவை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு இது போல் நல்லா அழகாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் அழகாக செஞ்சு முடிச்சாச்சு. நான் இன்றைக்கி இன்னொரு ஷேப்லேயுமே செய்யலான்னு இருக்கேன். உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் ரொம்ப செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இப்போ நான் சொல்கிற ஈஸியான மெத்தடில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உருண்டையாக இந்த மாவை நல்லா உருட்டி எடுத்துட்டு நல்லா 2 உள்ளங்கையும் வச்சு அமுத்திட்டு அதுக்கப்புறமா ஓரங்களையெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக செஞ்சு முடிக்கலாம். இதே போல் மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக இதை கலந்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், கெட்டியாக கலக்காமல் நல்லா தண்ணியாக இந்த அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக கலந்து எடுத்து வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஒவ்வொன்றா எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு தடவை கோட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸ்லையும் சேர்த்து ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது ரெண்டத்தையும் நல்லா கோட் பண்ணி எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதே போல் இன்னொரு பீஸையுமே நான் உங்களுக்கு கோட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா முக்கி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிக்கலாம். கோட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஒவ்வொன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்க்கும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக சட்டுன்னு மேலே உள்ளதெல்லாம் கருகி போயிடும், அப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால லோ ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கூடுதலாக வச்சு வேக விட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்த உடனே நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டிங்கன்னா சமமாக 2 பக்கமுமே வெந்து வரும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா ஒரு 1.5 நிமிஷத்துக்கிட்ட வெந்துடுச்சு. இப்போ திரும்பவும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக செவந்து வரணும். அது வரைக்கும் திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா நமக்கு வெந்து வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக வேக விட்டுட்டிங்கன்னா வெளியில் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்துடும், ஆனால் உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் 2 பக்கமே செவந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே வெளியில் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.